அனைவருக்கும் வணக்கம். முருகாச்சரணம். சென்ற பகுதியில சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 பாதையை இறைவன் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். அதுல போறதுக்கு பிடிமானமா நம்ம இறைவனுடைய வடிவத்தை தான் வச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு முருகப்பெருமான் எடுத்துட்டோம்னா, முருகப்பெருமானுடைய ஆறு முகமும் 12 தோளும், கையில் சேவர் கொடியும் வேலும் மயிலும், பாதத்தில் தண்டை கிங்கினி சதங்கை வெண்டயம்னு இத்தனை அணிகலங்களோடு கூடிய ஒரு அற்புதமான மெய் ஞான வடிவத்தை நம்ம தெய்வமா முருகனுடைய வடிவமா வச்சு பூஜை பண்றோம். இந்த வடிவம் இருக்குல்ல, இந்த வடிவத்தை நீங்க எல்லாம் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்குள்ள என்ன தோணும்? இப்ப நான் இதே கேள்வி என்னுடைய மாணவர்கள்கிட்ட கேட்டேன், திருப்புகழ் படிக்கிற மாணவர்கள்கிட்ட கேட்டேன். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொன்னாங்க. அவரை பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு, மனசு சந்தோஷமா இருக்கு, அவர்கிட்ட எப்ப போகணும்னு தோணுது. ஆனா இதே இப்படி யோசிச்சு பாருங்களேன், வடிவம் அப்படி ஒரு வடிவம் இருக்கு, இப்ப ஏலியன் ஒரு வடிவம் இருக்கு. அதை பார்த்தா நமக்கு என்ன தோணுது? ஏதாவது பக்தி வருதா? மனசுக்குள்ள ஏதாவது தோணுதா? பயந்தா வருது. ஆனா சாமியினுடைய வடிவத்தை பார்க்கும்போது நம்ம அட்டாச் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆன்மீகத்தை அப்படி தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா ஒரு உண்மை புரியும். நம்மள மாதிரி இருக்கிறார், நம்மள மாதிரி அப்படி இருக்கிறார். மனித முகம், அழகான கை காலு. இன்னமும் ஒரு நுட்பம் மேல போய் சொன்னோம்னா, ஒவ்வொரு மனிதனுடைய மனசுலும் அழகு அப்படின்னு ஒரு வரையறை இருக்கு. இது ஒவ்வொரு மனசுலயும் ஒரு வடிவம்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு அழகு கோட்பாடு வச்சிருக்கோம்ல. அந்த கோட்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் குறைஞ்சது ஒரு 20-25% தெய்வ வடிவத்தோடு பொருந்திருது. சிரித்த முகம், அப்படி அழகான புருவம், கண்ணு, நிறைய ஆபரணம், அப்படி ஒரு வீர தீரம், இப்படி எல்லாம் இருக்கு. அதனால அந்த உருவத்தோடு நம்மளுடைய மனசு நல்லா பொருந்திருது. இப்படி பொருந்துறதுக்காகத்தான் இந்த வடிவம். ஆனா இப்படி இறைவன் இந்த வடிவத்தை தாங்கி வராருன்னு சொன்னா, என் கற்பனையில் ஒரு உருவம் வருது, அதை சாமியாக்கும் பண்ணலாமா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒவ்வொருத்தர் மனசுலயும் தோணக்கூடிய உருவத்தை எல்லாம் வரைஞ்சு இன்னைக்கு ஏஐ அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நான் இன்னைக்கும் சொல்றேன், ஏஐல ஜென்ரேட் பண்ற எந்த வகையான உருவங்களையும் தயவு செய்து வழிபடாதீர்கள். அது என்னமோ மனசுனால இல்ல, ஒரு மனிதனுடைய ஆழ்மனது, ஒரு ஓவியனுடைய ஆழ்மனதிலிருந்து எழக்கூடிய அந்த மெய் உணர்ச்சியில வரக்கூடிய ஓவியங்களுக்கு ஒரு தனி உயிரோட்டம் இருக்கும். ஏஐ அப்படி கிடையாது. இன்னைக்கு பெரும்பான்மையான எல்லா இடத்துலயும் இந்த ஏஐ வச்சுக்கிட்டு அதை பார்த்தாலே மனுஷனுக்கு ஒரு விகாரமா தான் இருக்கு. தெய்வத்தினுடைய எந்த அறிகுறியும் அதுல கிடையாது. தயவு செஞ்சு ஏஐ உருவாக்கப்படுற அந்த உருவகங்கள், அப்புறம் ஏஐ மூலமா நம்ம முருகனை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி, முருக மடியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய குறியீடுங்க. எல்லாரும் இப்படி முருகன் தோல்ல கை போட்டு இருக்கிற மாதிரி, முருகன் தோல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அது நல்லதுதான், அதை நான் தப்பு சொல்லல. ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும், அது நமக்குள்ள மெல்லிய அகங்காரத்தை உருவாக்கும், ஒரு ஆணவத்தை தூண்டி விடும். அந்த ஆணவமும் அகங்காரமும் பக்திக்கு சிறந்ததல்ல.